Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, இதைத்தான் இயேசு அங்க சொல்றார். ஒரு மனுஷன் நிலத்தில பொக்கிஷம் இருப்பதை கண்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை கொண்டானா வாங்கிட்டான். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். வெறும் ஆவி மட்டும் தேவனுக்கு சொந்தம் இல்ல, இந்த நிலத்தில இந்த பொக்கிஷம், இந்த சரீரத்தில இந்த ஆவி இருக்கிறதுனால சரீரத்தை சேர்த்து வாங்கிட்டாரு. தங்க பட்டணத்தை காட்டிலும் மிகவும் அருமையாய் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம் அது மனிதனுடைய ஆவி. அது அந்த ஆவி அவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறது. ஆகவே மனிதன் தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டியவன். அதைத்தான் நான் அடையணும், அதுக்கு நான் வழி உண்டாக்கணும், அதுக்கு நான் ரட்சிப்பு உண்டாகணும், அதுக்கு பாவங்கள் நீங்க வேண்டும், நான் போய் உள்ள குடியிருக்கும்படியாக அவன் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். அதற்கு சிலுவை, அதற்கு ரத்தம் செஞ்சு, அதற்கு மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் தேவைப்படுகிறது என்று ஒரு குப்பையை போய் வாங்குறதுக்காக ஒரு குப்பை மேட்டை வாங்கி அதுல குடியிருக்கிறதுக்கு ஆண்டவர் இது பண்ணிட்டு இருக்காரு. கிடையவே கிடையாது. அருமையானவர்களே, நம்ம காணும் போது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் ரிச்சஸ், எல்லாவற்றையும் நமக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை போல இருக்கிற நம்முடைய இருதயத்தை காண்கிறார். அங்கதான் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப நாம் ஆதியாமத்துக்கு போவோம். ஏனென்று சொன்னால் ஆதியாமத்திலே தேவன் அப்படிதான் மனுஷனை வைத்தார். எல்லாத்துக்குமே ஆதியாமத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா அதான் முதல்ல எப்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டான் என்பது நமக்கு விளங்குகிறது. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தே வாழ்க்கையை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இப்ப நடக்கிறது எல்லாம் தாறுமாறா நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடக்கிறதெல்லாம் உலகத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, இப்படி ஒரு உலகமா, இதுல எனக்கு ஒரு வாழ்க்கையா, இப்படி நான் பாடு பண்ணுமா, கஷ்டப்பண்ணுமா, இது ஆண்டவர் இதெல்லாம் பண்ணலாமா, ஆண்டவர் இதை பண்ணலங்க, ஆண்டவர் இதை பண்ணல. இன்னைக்கு நடக்கிறத பார்த்து வாழ்க்கையே வியாக்கியானம் பண்ண கூடாது. ஆதியாமம் 1, 2, 3 வச்சுதான் வாழ்க்கையை வியாக்கியானம் பண்ணணும். ஆண்டவர் எப்படி பண்ணார் உலகத்தை, என்ன மாதிரி மனுஷனுக்கு வாழ்க்கையை உண்டு பண்ணி தந்தார். வேதம் கூறுகிறது, அங்கே ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அங்க மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைத்து அங்க தேவன் அவனோடு உலாவினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பாருங்க, ஆதாம் கேட்டானா, ஆண்டவரே எனக்கு ஒரு தோட்டம் இருந்தா நல்லா இருக்கும். தோட்டங்கிறாங்களே, எல்லாம் பண்ணன்றாங்க, வீடுங்கிறாங்க, எனக்கு ஒரு தோட்டம் நீ கொடுக்க மாட்டீரா அப்படின்னு கேட்டானா ஆதாம். கிடையாது, அவனுக்கு தோட்டம்னால என்னன்னு தெரியாது. ஆகவேதான் நான் சொல்றது உண்டு, எனக்கு செழிப்புனா என்னன்னு தெரியாது, ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாது, நல்லா இருக்கணும்னா என்னன்னு தெரியாது. நான் ஒன்னும் அப்படி பறந்து அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து வந்துடல. சாதாரண நாட்கள் தான் நாம் எல்லாருமே. எங்கேயோ ஒரு மூலையில பிறந்து எங்கேயோ ஒரு இதுல இருந்து வர்றோம். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், இயேசுநாதர் தான் இந்த உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்துல வைக்கிறார், அந்த வாய்ப்பையை உண்டு பண்ணுகிறார். இயேசு அறிந்து கொள்ள பிறகுதான் இந்த வாழ்க்கையில என்ன சாத்தியம், என்ன முடியும், என்ன காரியங்கள் நான் செய்ய முடியும், எப்படி இருக்க முடியும் என்பதை இயேசு வந்த பிறகுதான் எனக்கு புரியுது. எனக்கு இந்த தோட்டம் பற்றிலாம் தெரியாது. எனக்கு இப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இயேசுநாதர் உள்ள வந்த பிறகுதான், இந்த தங்கப்பட்டினத்துக்கு சொந்தக்காரர் இங்க வாசம் பண்றப்போதான் பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும்பாங்க. அது போல அவரோட சேர்ந்த உடனே அவரோட அதிகம் சேரும் போது அவரை போலயே ஆக ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. இருக்கீங்களா? அவரோட ஒன்றரை நாம் கலந்து விடுகிறோம். ஆக ஆதாமுக்கு தேவன் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணார். அவன் கேட்டு உண்டு பண்ணல, அவன் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே ஒரு தோட்டத்தை தாரும்னு. இது ஆண்டவருடைய சித்தம். இப்படிதான் இருக்கணும். ஆதாம் எங்க இருக்கணும், போய் எங்க மூலையில கடப்பா, ஆதாம் போ, ஒரு ஆள் தானே, எங்கேயா கடை, அங்க எங்கேயாவது நான் ஏதாவது காக்கா ஏக அனுப்புறேன், என்னத்தையாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லல. அது சொல்றாரு, நீ அங்க இருக்கணுமா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை உண்டாக்குறேன், ஒரு பெரிய தோட்டத்தையே உனக்கு நான் அமைச்சு தர்றேன் பூமியில, அந்த தோட்டத்துல உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வைக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதுல வைத்தார். இதுதான் பாருங்க, உலகம் ஏன் அப்படி இருக்குது, வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, ஏன் இந்த பாடுகள்லாம், ஏன் இந்த கஷ்டம்லாம், கர்த்தர் இப்படி ஏன் எனக்கு வாழ்க்கை தந்தார்ன்றவங்களாம் யோசிக்கணும். இப்படிதான், இதுதான் கர்த்தர் தந்தார், மனுஷனை அதுல வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இதுவும் ஆதாம் கேட்கல, ஆண்டவரே பண்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, சகல விதமான விருட்சங்களை, புசிப்புக்கு நலமான மட்டும் சொல்லாம, நல்லா கவனிங்க, பார்வைக்கு அழகான. நிறைய பேர் அழகாவே இருக்க கூடாதுன்றாங்க இன்னைக்கு.
அழகே ஆண்டவருடைய சித்தம் இல்ல, அழகே கூடாதுங்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைனா அழகே இருக்க கூடாது என்று. ஆண்டவர் தான் அழகையே இன்வென்ட் பண்ணவர். அழகை பற்றி பைபிள் தான் பேசுது. 2ஆம் அதிகாரத்திலேயே அழகு வந்துருது. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிட்டா மட்டும் போதாது. ஜனங்க இன்னைக்கு சொல்றாங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க பாருங்க, சரி ஏதோ ஒரு வாட்சை கட்டு, அந்த வாட்சை தூக்கி பாக்கெட் உள்ள வச்சிருங்க, அதை கையில கட்டிட்டு இருக்கிற. ஒரு பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, அது என்ன தேள் கையில. இந்த வாலிபர் சொன்னாரா, ஐயா தேள் இல்லது வாட்சின்னாரா. தெரியுது, தேள் மாதிரி இருக்கு கையில, அது என்ன இந்த பெருசுக்கு இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ அழகெல்லாம் காமிக்க கூடாது அப்படிங்கிறான். இப்படியே தான் பாருங்க, கொஞ்சம் ஒழுங்கா உடுத்துனா நல்லா செய்தா அதெல்லாம் கூடாது, அழகெல்லாம் கூடாது, பார்வைக்கு அழகா இருக்க கூடாது, பார்வைக்கு ஒண்ணு அசிங்கப்படுத்திக்கின்ற போதிக்கிற அளவுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் போயிடுச்சு. ஏன்னா எதையோ வாசிக்கிறாங்க. நான் முதல் 2-3 அதிகாரத்தை வாசிக்கிறது இல்ல பைபிள்ல. அந்த 2-3 அதிகாரத்தை விட்டு மீதி எல்லாம் வாசிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பைபிள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கணும் எப்பவுமே, அப்பதான் கரெக்டா விளங்கும். கர்த்தர் உனக்கு பழம் தான்ப்பா முக்கியம், சாப்பிடணும், உயிரோட இருக்கணும், அழகெல்லாம் என்ன முக்கியம், உனக்கு இந்த பெரிய பழத்தை தர்றேன், மாம்பழம் இவ்வளவு பெருசா தர்றேன், உனக்கு வாழைப்பழம் இவ்வளவு நிலத்துக்கு தர்றேன், உனக்கு பயப்படாதுன்னு சொல்லல. கர்த்தர் சொன்னாரு, பாக்குறதுக்கும் அழகா இருக்கணும், புசிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா நீ பார்த்தாலே அதை புசிக்கணும் போல இருக்கணும், கிட்ட போய் எடுத்து புசிக்கணும். ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் பிளஷர் ஃபார் யுவர் ஐஸ் ஆல்சோ. உன்னுடைய கண்களுக்கும் சில இன்பங்களை நான் தர விரும்புகிறேன். பார்த்து ரசிக்கக்கூடிய இன்பங்களை சிலதை நீ அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன். கண் எதுக்கு கொடுத்திருக்கிறேன்? சும்மா என்ன வருதுன்னு பார்த்து போறதுக்கு மட்டும் இல்ல, அது மெயின் யூஸ். உண்மைதான், ரோட்டை பார்த்து போறதுக்கு. ஆனால் காட்டுல போய் நின்று அதனுடைய மரம் செடி கொடிகளையும் பூக்களையும் ரசிச்சு, அந்த பல வர்ணங்களையும் ரசிச்சு, அது அப்படியே நின்று அதுல லயித்து போகிறதுக்கு, அதன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் கண்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அதனால்தான் நல்லவர்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நான் கேட்கல, எனக்கு என்ன தெரியும், இது கண்ணுல பார்த்தா அழகா இருக்கும், அழகா இருந்தா நமக்கு இன்பமா இருக்கும், நமக்கு அப்படியே புல்லரிச்சு போகும், எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது, நானா உண்டாகவே இல்லை. அப்ப ஆதாமுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே சொல்லி தர்றாரு, உனக்கு அழகா இருக்கணும். அப்ப பாருங்க, மனுஷன் நல்லா அழகான ஒரு சூழ்நிலையில இருக்கணும், நல்லா வாழணும். அப்படி திரும்பி பார்த்தா, வீட்டுல உட்காந்து அப்படி பார்த்தா அழகா இருக்கணும், எல்லாம் சுத்திலும், வீட்டுக்குள்ளேயும் அழகா இருக்கணும், வெளியும் அழகா இருக்கணும். இப்படிங்கிறது கர்த்தர் பண்ணுகிற காரியம். பாருங்க, இருக்கீங்களா? நிறைய பேருக்கு அது புரியுறது இல்ல. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க ஊழியக்காரர் வீட்டுக்கு, அவருக்கு காசு ஒண்ணும் இல்லாம இல்ல, காசெல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவரு தனக்காக ஒண்ணுமே செய்துக்க மாட்டாரு. ஒரு பாயை விரிச்சு, கோயிலுக்கு அந்த பாய் தான் போடுறாரு, அதையே அப்படி சுருட்டி அத ஒரு தலாணி மாதிரி ஆக்கிடுறாரு. அது நீளப்பாய் பாருங்க, தலாணி மாதிரி ஆச்சு. அது மூலையில வச்சுட்டு மீதி பாயில படுத்துக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நீட்டி விடுறாரு, அது அவ்வளவுதான். நான் சொன்னேன், என்னையா அது இப்படி வச்சிருக்கேன்? போதும் பாஸ்டர், எனக்கு என்ன, நான் ஊழியம் செய்யறேன், நம்ம ஊழியக்காரர்கள், நமக்கு இது போதும், தலை சாய்க்க இடமில்ல ஆண்டவருக்கே, நமக்கு ஏதாவது இருக்குதே அப்படின்னாரு. எந்த பைபிளையா நீ வாசிச்சேன்னு? எந்த பைபிளை வாசிச்ச? தப்பான இதை வாசிச்சுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ முதல்ல இருந்து கரெக்டா வாசிச்சு பாரு. ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டே உண்டாக்குனார். எப்படி வாழணும், எப்படி வசிக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தையே, உயர்ந்த எண்ணத்தையே ஆண்டவர் தான் உண்டாக்குனார். ஆதாம கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்லம்ல வைக்கல, ஆதாம கொண்டு போய் ஒரு தோட்டத்துல வச்சு, அவனை சுற்றிலும் அழகான மரம் செடி கொடிகளை வச்சு, அழகும் இருக்குது, ருசியும் இருக்குது. ருசியும் வைக்கிறார் நாக்குக்கு, அழகுக்கு, பார்வைக்கு அழகையும் வைக்கிறார். அங்கே நல்லா கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் பண்ணது. ஆண்டவர் இவனை கேட்டு பண்ணல, இவன் கேட்டதுனால பண்ணல. இவன் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் தோட்டத்தையும் அழகையும் பூசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கல. ஆண்டவர் இவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுகிறார். பாருங்க, கவனிங்க. 10ஆம் வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே அப்படியே போயிட்டே இருக்கு. கோமேத கல் உண்டு, அது உண்டு, இது உண்டுன்னு சொல்லிட்டே போகுது. பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் தான் எல்லாத்துக்கும் ஆதி. இதுவே ஒரு ப்ராஸ்பெரிட்டி அதிகாரங்கள். இங்கே ஆரம்பிச்சிருது ப்ராஸ்பெரிட்டி. நிறைய பேருக்கு ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்னாலே கோபம் வருது. ஆனா அங்கேயே ஆரம்பிச்சிருது. பொண்ணு விளையுது. தங்க கடை வச்சிடல ஆண்டவர், அங்க தங்க மாளிகை வச்சு இந்த நகை கடையில வேணுன்ற தங்கத்தை வாங்கிக்கணும் வைக்கல. பாருங்க, இன்னைக்கு தங்கம்னா ஜனங்க அப்படியே போட்டு அதுக்காக சாகுறாங்க, போட்டுக்கிட்டு அப்படியே தங்கம் தங்கம் தங்கம்னு அலையிறாங்க போட்டுக்கிட்டு. அன்னைக்கு மனுஷன் பார்த்திருப்பான், வெட்டி எடுத்திருப்பான்,
இத போய் என்னத்த பண்றது? இது வந்து லேசாதான் அங்கங்க மாட்டிக்க முடியும். மீதி எல்லாம் காலில் போட்டு மிதின்னு சொல்லி நாம சொல்றோம். பரலோகத்துலதான் காலில் போட்டு தங்கத்தை மிதிக்கிறதுக்கு கர்த்தர் பண்ணிருக்காருன்னு நான் சொல்லுகிறேன். பூலோகமே அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, வெறும் பரலோகம் அல்ல. நல்லா மனசுல வைங்க. பரலோகம் தான் தங்கம், பரலோகம் தான் தங்கம், தங்க வீதியாம தங்கம். நீங்க எதுல நடந்துட்டு இருக்கீங்க? பூமிக்கு அடியில தங்கம் இருக்குதுங்க, இருக்கீங்களா? நீங்களும் தங்க வீதியில தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் கர்த்தர் உண்டாக்கின உலகம். இப்படிப்பட்ட ஒரு தோட்டம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் மனுஷனுக்கு உண்டாக்குறார். உண்டாக்கி விட்டு சொல்லுகிறார் 15ஆம் வசனத்துல. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுல சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. பண்படுத்துறது முக்கியம், காக்கிறது முக்கியம். ஏன் இந்த தோட்டத்தை பண்படுத்தணும், இந்த தோட்டத்தை பாதுகாக்கணும்? இதுல ஏன் இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆக்கிபேஷன்? இதை போட்டு நீ தினந்தோறும் பண்படுத்தி இதுல என்னென்ன விதைக்கணுமோ விதைச்சு, உனக்கு இன்னும் மரம் வேணா இதே மாதிரி அதுலயே விதைய வச்சிருக்கிறேன், எடுத்து விதைச்சுக்கோ, எவ்வளவு வேணா வரும் அப்படின்னு சொல்லி பண்படுத்தவும் காக்கவும் 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் இன்னைக்கு பாருங்க. ஏன் என்று சொன்னால், இந்த தோட்டம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவனுக்கும் இவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் வேண்டிய எல்லா காரியத்தையும் உற்பத்தி பண்ணுகிற ஒரு தோட்டமா இருக்கிறது. அதனாலதான் பத்திரமா பாரு இந்த தோட்டத்தைங்கிறார். இந்த தோட்டத்துக்குள்ள விஷத்தை போட்டு விஷம் வந்துடக்கூடாது. இந்த தோட்டத்துக்குள்ள பொல்லாத காரியங்கள் நுழைஞ்சிடக்கூடாது. இந்த தோட்டத்துக்குள்ள பிசாசானவன் நுழைஞ்சிடக்கூடாது. இந்த காத்துக்குள் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பூமி முழுக்க மரம் செடி கொடிகள் காடுகளால் நிரம்ப வேண்டும் என்றால், பூமி முழுக்க ஆதாரம் உள்ள பூமியாக, பூமி முழுக்க பழங்களும் ஆகாரமும் எல்லாம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், இந்த தோட்டத்தை தான் ஆரம்பிக்க போகுது. இங்க ஆரம்பிக்கிற இந்த ஒரு மனுஷன் பிள்ளைகளை பெற்று அவர்கள் பெருகி பழுகி பூமியை நிரப்பி இந்த மரஞ்செடிகளையும் பெருகி பழுகு செய்ய போகிறார்கள். பூமி எங்கு நிரப்ப போகிறார்கள். இந்த ஏதேன் தோட்டம் என்கிறது ஒரு விதை மாறி இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சுதான் முழு உலகமே தேவன் உண்டாக்கின இந்த பூமி முழுவதுமே ஒரு தோட்டத்தை போல ஆக போகிறது. இங்க ஆரம்பிக்கிற இந்த மனுஷன், இங்க தேவன் போட்டிருக்கிற இந்த மரங்கள்ல இருக்கிற விதை தான் உலகம் முழுவதும் பரவி எல்லா இடத்துலயும் மரம் செடி கொடி எல்லாம் வளர போகுது. மனுஷனுக்கு நாளைக்கு ஆதாரமா இருக்க போகிறது. அதனாலதான் காத்துக்கொள், காத்து இத பண்படுத்தவும் காக்கவும் செய் என்று சொல்றார். ஏன்? அவனுடைய சந்ததிக்கும் அவனுக்கும் இது ரொம்ப முக்கியமா இருக்க போது. இங்கதான் சாப்பிட போறான், இதை கெடுத்துறாத. இதுக்குள்ள ஏதாவது பொல்லாப்பு நுழைஞ்சிறதுக்கு இடம் விட்டுறாத. பிசாசு இதுக்குள்ள தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான்னா தொலைஞ்சது, இந்த தோட்டத்தையே கெடுத்து விடுவான், இந்த தோட்டத்தையே மோசமாக்கி விட்டுருவான். அதனால செய்யாதென்றார். அதனால இவன் இதுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இவனுக்கு சரியான தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், சரியான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இவன் அங்கு வாழ்ந்து, கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்த தோட்டம், கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இப்படி நன்மையில கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அங்கே அப்படி வாழ வேண்டும். தினந்தோறும் தரமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போறேன். கர்த்தர் ராஜா, அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுபவின்னு சொன்னார். இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேணாம்னு சொன்னாரு. அதனால நான் அப்படியே செய்ய போறேன். தினந்தோறும் ஒரு தரமான தீர்மானம், கர்த்தருக்காக வாழும்படியாக, கர்த்தரை கனப்படுத்தும்படியாக, கர்த்தருக்கு என்று காரியங்களை செய்யும்படியாக ஒரு தரமான தீர்மானத்தை எடுத்து அதன்படி வாழ வேண்டும். தேவனுடைய இந்த 2 வார்த்தைகளையும் அவன் கை கொள்ள வேண்டும். பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். தோட்டம் பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்னும் வேணும்னா இவன் தான் அதை விதைச்சு, இவன் தான் அதை வளர்க்க வேண்டும். அந்த விதத்தில் அதை பண்படுத்த வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொல்லாதவனாகிய பிசாசு உள்ள வந்துடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இது ஏன் பண்படுத்துறது காக்கிறது ரொம்ப முக்கியம் சொன்னா, நான் சொன்னது போல இவனுக்கும் சந்ததிக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் இதுல தான் நிறைவேற்றப்பட போகிறது. இவனுக்கு பூலோக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இந்த தோட்டத்தோடு லிங்க் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். இந்த தோட்டத்தை இவன் எவ்வளவு பாதுகாத்துக் கொள்கிறானோ, எப்படி வைத்துக் கொள்கிறானோ, இந்த தோட்டத்தை எந்த அளவுக்கு இவன் பாதுகாத்து பேணி பாதுகாத்து பராமரிக்கிறானோ அந்த அளவுக்கு இவன் நன்றா இருப்பான் என்று சொல்லி இவனுடைய நல்வாழ்வை இந்த தோட்டத்தோடு இணைச்சு வச்சுட்டார். இதை பார்த்துக்க, இது உனக்கு கொடுத்திருக்கேன், இதுதான் உனக்கு ஆதாரம், இதுதான் விதை மாதிரி, இதை வச்சு நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதை கவனமா பாரு, பண்படுத்து காத்துக்கொள் என்று சொல்லி அதை கொடுக்கிறார். பாருங்க, சாத்தான் வருகிறான் தோட்டத்துக்கு. 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் வசனம். சாத்தான் வந்த உடனே எதை பற்றி பேசுறான் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. முதல்ல பிசாசு வந்த உடனே சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? தோட்டம். ஓஹோ, இந்த தோட்டமா,
கர்த்தர் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரா, இப்படி நல்லா வச்சிருக்காரா உன்ன, இந்த தோட்டத்தை பற்றி பேசலாம் கொஞ்சம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த தோட்டத்துக்குள்ள நுழைய கால் எடுத்து வைக்கிறான். இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று இப்படிதான் ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும், அதெல்லாம் வாசிக்க விரும்பல நானு. உங்களுக்கு தெரியும், சாத்தான் இப்படி இவர்களை சோதிச்சு இவர்களோட பேசி கெடுத்து கடைசியில் அவர்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை எடுத்து புசிக்கிறார்கள். கடைசியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். 23 வசனம், 3ஆம் அதிகாரம் 23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பாருங்க, மனுஷன் இந்த செழிப்பின் இடத்திலிருந்து, தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறான், வெளியேற்றப்படுகிறான். ஏனென்று சொன்னால் இந்த சாத்தான் உள்ள வந்துட்டான். இந்த சாத்தானுடைய நோக்கமே இந்த மனுஷனை கெடுக்க வேண்டும் என்றுதான். கெடுத்துட்டான். கெடுத்து இவனை அன்றைக்கே ஒரு வழி ஆக்கி அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையில தரித்திரமும் எல்லா தீமைகளும் தீங்குகளும் உண்டாகும்படியாக அவன் செய்து இந்த அருமையான தோட்டம், இந்த தோட்டத்தை இழக்கும்படி செய்து, இந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றும்படி செய்து அப்படி ஒரு நிலைமைக்கு அவனை ஆளாக்கி விட்டான். இதுக்கெல்லாம் காரணம் பிசாசு தான், கர்த்தர் அல்ல. இது பிசாசு செய்கிறான். இந்த தோட்டத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் மனுஷனோடு அவர் உலாவினாராம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கர்த்தர் இதை வழக்கமாக கொண்டிருந்தார். என்னன்னா, கர்த்தருக்கு பரலோகத்தில் இருக்கிறதுல ஒரு பெரிய திருப்தி இல்ல. பூலோகத்தை உண்டாக்கி இருக்கிறார், அங்க ஒரு மனுஷனை வச்சிருக்கிறார், அங்க ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மனுஷன் இங்க பண்படுத்தி இதை காத்து இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறான். இவனிடத்தில் நேரத்தை செலவிட வேண்டும் என்று அவர் கர்த்தர் பகல் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிறாராம். அங்கே அவர் நடமாடுகிறார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. மனுஷன் அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறான்.